முடியல. போன வீடியோல இளையராஜா எஸ்டாண்டரி காம்போ பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னேன்ல. அதுல வந்து சோலோ சாங் ஈஸியா எடுக்க முடிஞ்சுச்சு மேக்ஸிமம். ஏன்னா சோலோ சாங் வந்து அப்படியே நிறைய இருந்துச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கிற சாங் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. சரி டூயட் ஒரு வீடியோ பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. தெரியாம சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இப்ப இருக்க நம்ம ஜென்ரேஷன் பசங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நிறைய விஷயத்துல இருந்தோம். நிறைய விஷயத்துலயே இருந்தோம். ஸோ அதனால இந்த சாங் சரி தெரிஞ்சும் தெரியாம நிறைய சாங்லாம் இருக்கும். சரி ஒரு வாட்டி போய் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணா முடியல. இந்த பாருங்க நடுவில் ஷார்ட் போச்சுன்னா நான் பொறுப்பு நான் பார்த்து தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சாங் இருக்கு. ஆனால் அதுலேயே ரொம்ப பிடிச்சப்பட்ட ஒரு 20 சாங் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகுது டூயட் சாங் ஆஃப் இளையராஜா எஸ் ஜானகி. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு வீடியோவில் இருந்தாலும் பரவாயில்ல. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு சொல்லிட்டு தளபதி படத்தில் ஒரு பாட்டு இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இதை பற்றி ரொம்ப பேசுவானா நான் அந்த வீடியோவில் பேசுகிறேன். ஓகே, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி படம் வந்து தளபதி. அடுத்த பாட்டு வந்து பாட்டு சொல்லாம தான் இருக்க முடியாது. இவங்க காம்போல இது பெஸ்ட் சாங் அப்படின்னு பார்த்தா அப்படின்னு அந்த பாட்டு தென்றல் வந்து சாங். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மன அந்த சாங் வந்து செகண்ட் சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. இந்த சாங் இவங்க காம்போ இந்த சாங் சொல்லலாம் இதுவே நிறைய செல்படிலாம் இருக்கணும். அதனாலதான் இந்த சாங் சொல்றேன். எல்லாருமே தெரிஞ்ச சாங் தான், இருந்தாலும் இவங்க காம்போன்னு சொல்லும்போது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த பாட்டு இவங்க பாடினாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு நோட்டிச்சேன். பாட்டுலாம் நிறைய கேட்டுருக்கோம். ஆனா இவங்க பாடினாங்க அப்படின்ற மாதிரி இது வந்து மாங்குயிலே பூங்குயிலே கரகாட்ட படத்துல இந்த பாட்டு இவங்க பாடினாங்களா. ஆனா சூப்பரா இருக்கு அந்த பாட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து போன வீடியோ சொல்லியிருப்பேன் தேவ மகன் ஜீவ் பழகி. அது வந்து ஃபீமேல் வெர்ஷன் ஒன்று இருக்கும் சொல்லி இது வந்து டூயட் வெர்ஷன் கமலும் இவங்க சேர்ந்து பாடியிருப்பான். சூப்பரா இருக்கு. மாமா என்னோ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு அந்த பாட்டு. அதுக்கு அடுத்தது வந்து முதல் மரியாதை படத்துல ஒரு 2 பாட்டு இருக்கு. ஒண்ணு வந்து விட்டு வேறு வாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என் ஃபேவரட் தான் பூங்காத்து திரும்புமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். பூங்காத்து திரும்புமா எனக்கு தெரிஞ்சு அப்ப இருந்ததுல ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும். அவங்க ஒரு சைடு பாட இவங்க ஒரு சைடு பாட. இப்பெல்லாம் பாடினா கிழிஞ்சிருவாங்க. படத்துல சீனா வச்சாலே முடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இப்போ அந்த வீடியோ இப்போ பார்த்தா சூப்பரா இருக்கும். சரி அந்த பாட்டு பூங்காத்து திரும்புமா அது எவ்வளோ அப்படின்லாம் பேசுவாரு இவரு. வேற ஒரு ஐயோ இப்படி அடிப்பாங்களே சிவாஜி கணேசன். அதுக்கு அடுத்தது வந்து சிகப்பு ரோஜாக்கு ஒரு பாட்டு எங்க காமல எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நினைவு ஒரு பறவைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். சூப்பரா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டூயட்ஸ் அதுதான் மாத்தி மாத்தி பாடுறது அதெல்லாம் சூப்பரா இருக்கும். சூப்பராகவே இருக்கும். வீடியோவும் சூப்பரா இருக்கும். அவர் ஓடி ஒரு வரி படுத்துட்டு இருப்பாங்க படுத்துட்டு இருப்பாரு. ஓடி சிலதெல்லாம் வந்து இது அப்படிதான் இல்லை. இப்போ பண்ணுது இப்போ பார்த்தா கூட ஒரு மாதிரி இப்போ ஆனா நம்மளால பண்ண முடியாது. ஆனா அதை பார்த்தா ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கும். இதே ஒரு பறவை மைக்ல வேற. அதுக்கு அடுத்தது வந்து மெல்லத்திறந்து தகவல்னு சொல்லிட்டு ஒரு படம் மைக் மோகன் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ஆக்சுவலா மைக் அந்த படத்துல எல்லா படமும் சூப்பரா இருக்கும். எனக்கு அதுக்கும் ஒரு வீடியோ மைக் மோகன் இளையராஜா காம்போலாம் வேற லெவலில் இருக்கும். சூப்பரா இருக்கும் எல்லா பாட்டுமே. இப்படிலாம் பாட்டு போட்டிருக்காங்க. வா வெண்ணிலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதுக்கப்புறமா வந்து தேடும் கண் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு அந்த படத்துல இந்த சாங் வந்து பிடிக்கும். எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். தேடும் கண் பார்வை தவிக்க. அதுக்கு அடுத்தது வந்து இதுவும் எனக்கு சர்ப்ரைஸ் தான். இந்த பாட்டு இவங்க பாடினாங்க அப்படின்ற மாதிரி ஜோடி கிளின்னு சொல்லிட்டு படிக்காத பாட்டு. அந்த பாட்டுலாம் வேற லெவல் வைப்பு தான். வேற லெவல் வைப்பு. அதுல வந்து ஒரு மீட்டர்ல சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இவங்க பாடிருப்பாங்க. வீடியோ சாங் போய் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணா இருக்கும். இவங்க ஃபர்ஸ்ட் ஜானகி வாய்ஸ் வந்துடும். ஜோடி கிளியே சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இவங்க தேடிட்டே இருப்பாங்க. ரஜினியை தேடிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணாலே வைப் தான். வேற லெவல்ல இருக்கும் அந்த பாட்டு. வைப்புல மாங்குயிலே பூங்குயிலே அந்த மீட்டர்ல
அது ஒரு மாதிரி சூப்பர் பாட்டு. அதுக்கப்புறம் வந்து இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச பாட்டு தான். ஆனால் ஃபுல்லாக கேட்டுருக்கீங்கன்னு தெரியாது. பொத்தி வச்ச மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு மண் வாசனைன்னு ஒரு படத்துல சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்துருச்சு வெக்கத்தை. அதெல்லாம் சென்னை 28ல கலாச்சிருப்பாங்க. விஷுவல் அப்படியே வச்சு கலாச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு இந்த சாங் வந்து ஒரு டூயட் சாங் தான். ஆனா கேட்டா சிரிப்பு வரும். மன்னன் படத்துல அடிக்கடி குளிர்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். புரியுதா? அந்த பாட்டை போய் கேளுங்க. ஒரே ஒரு வாட்டி இதயம் பலவீனமானவங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு டிஸ்க்ளைமர்லாம் போட்டு. அதுதான் இப்போ இந்த பாட்டுக்கு நான் சொன்னேன். ஜானகி சூப்பரா பாடியிருப்பாங்க. கூட கோ சிங்கர் வந்து ரஜினிகாந்த் பாடியிருப்பாரு. முல்லை தேன் மறுபடி அப்படின்லாம் சொல்லுவாரு. அடிக்குது குளிரு. வேற லெவல்ல இருக்கும் பாட்டு. முடிஞ்சா போய் கேளுங்க. சூப்பர் பாட்டு. பாட்டு எனக்கு தெரிஞ்சு எஸ்பிபிக்கோ ஏசுதாஸுக்கோ மலேசியா வாசுதேவனுக்கோ போக வேண்டிய பாட்டு. சரி நான் பாடுறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை கமல் பாடுறாரு, தமிழ் பாடம் அப்போ இந்த பீரியட்ல பாடலான்னு சொல்லிட்டு பாடினாரா, இளையராஜாவே இந்த வாய்ஸ் சூப்பரா இருக்குன்னு பாட சொன்னாருங்க அப்படின்னு தெரியல. முடிஞ்சு அந்த பாட்டு கேட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அடுத்த சாங் வந்து சாமி கிட்ட சொல்லி வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த சாங் எனக்கு சூப்பரா இருக்கும். வேற லெவலில் இருக்கும் இந்த பாட்டு. இது உண்மையில வேற லெவலில் இருக்கும். விஷுவலாகவும் சூப்பரா இருக்கும். சாமி கிட்ட சொல்லி வச்சுன்னு சொல்லிட்டு படம் பேர் ஆவாரம் நினைக்கிறேன். அந்த பாட்டு தான் சூப்பரா இருக்கும். சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பாட்டு வந்து அடியாத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கடலோர கவிதைகள்ல அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அந்த பாட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஆக்சுவலா போன சோலோ சாங் ஒரு சாங் மிஸ் பண்ணிட்டேன். சாரி, அன்னைக்கு உனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அது ஃபீமேல் சோலோ சாங் இதாக இருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாருனால இது சொல்றேன். சூப்பரா இருக்கும். சமயம் இந்துமுடி படத்துல அந்த பிஜிஎம் வரும்ல, அந்த இன்ட்ரோலாம் வச்சு அந்த பார் சாங்ல ஒரு பிஜிஎம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கோட பீட்டை தான் அப்படியே வச்சு பண்ணேன். எனக்கு அந்த சாங் கேட்கறதுக்கு அப்புறம் அடப்பாவி இதுதான் அது. நான் ஒரிஜினல் பிஜிஎம் நினைச்சிட்டேன். ஆக்சுவலா அவருக்கு இளையராஜா முஸ்லீம் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி இருக்கிறாருல்ல, அதனால அப்படி வச்சிருப்பாங்க. அது சூப்பரா எனக்கு இந்த பிஜிஎம்மோட சாங் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே படத்துல இன்னொரு பாட்டு இருக்குது. அது பாட முடியாது. இந்த படிக்காதவங்க படத்துல இவர் குத்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தெலுங்கு சாங் மாதிரி இருக்கும். கொலை சுத்துற மாதிரி ஒருத்தராக வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இது வருங்க அந்த சாங் அதுல கூட அவங்க சொல்லுவாரு இல்லையா, விவேக் சொல்லுவாரு, இதெல்லாம் அன்னைக்கு எப்பவே எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொன்னாங்க, நீங்க வந்து ஆந்திராவில் பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்ஸும் சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து அமர் கோவில் கிழக்காலின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதுல வந்து பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சூப்பரா இருக்கு. அந்த பாட்டும் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே வேற லெவல் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் கலெக்ட் பண்ண சாங்ஸ் தான் இருந்தலாம். ஆனால் ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் ஒரு மியூசிக் கம்போசர் ஒரு சிங்கர் 1900 பாட்டு கிட்ட பண்ணியிருக்காங்க. அதனால ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுலாம் சான்ஸே கிடையாது. எனக்கு யூக காம்பஸ் ரொம்ப பிடிச்ச பாட்டு இதெல்லாம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி எனக்கு கமெண்ட்ல கேள்வி விட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்தது ஏதோ சொல்ல நினைச்சேன், அவ்வளோதான்.